Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் 2024 கான MBBS BDS கவுன்சிலிங்க்கு செகண்ட் ரவுண்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா tnmedicalselection.net வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு UG கோர்சஸ்ல MBBS BDS செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா MQ provisional list of candidates allotted for MBBS BDS, government quota GQ 92.5% provisional list of candidates allotted MBBS BDS, government quota 7.5% provisional list of candidates allotted for MBBS BDS, 7.5% reservation. So இந்த மாதிரி அவங்க மூணுக்குமே நமக்கு வந்து தனித்தனியா PDF ஃபைல்ல ரிசல்ட் விட்டுட்டாங்க. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா ரிசல்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு லிங்க்கையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது 92.5% ரிசர்வேஷனுக்கான லிஸ்ட்டு, தென் 7.5% ரிசர்வேஷனுக்கான லிஸ்ட்டுன்னு நீங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க மேலேயே கொடுத்துருப்பாங்க. உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பெரிய அளவில் கட் ஆஃப் மார்க் செகண்ட் ரவுண்டுக்கு குறையில அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான உண்மையான தகவலாக இருக்குது. கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத நம்ம வெகு விரைவில் சீக்கிரமே நான் உங்களுக்கு வந்து எந்த மார்க் வரைக்கும் செகண்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற வீடியோ சூன் நான் அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருக்கும். ரீஅலாட்மெண்ட் கிடச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலேஜில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு அந்த ரீஅலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க. 26/9/2024 ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ரீஅலாட்மெண்ட் கிடைச்சவங்க எந்த ஃபீஸும் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்காது. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச கல்லூரியில் போய் அதை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் இப்போ கிடைச்ச கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அது நாளைக்கு தான், அதாவது ஃபைனல் ரிசல்ட் விட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் உங்கள் லாகின் பேஜில் வரும். அது வந்ததுக்கப்புறம் ரீஅலாட் ஆனவங்க போன ரவுண்டில் கிடைத்த கல்லூரிக்கு போய் அந்த ரீஅலாட்மெண்ட் ஆர்டரை காமிச்சு உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு இப்போ ரீஅலாட் ஆன கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ தான் சார் ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும், செகண்ட் ரவுண்டில் தான் சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் ஆன்லைனில் உங்களுக்கான டியூஷன் ஃபீஸை பே பண்ணி உங்களோட அலாட்மெண்ட் லெட்டர் நாளைக்கு வரும். ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் போய் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து கிடைச்ச கல்லூரியில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சார் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிது, ரீஅலாட்மெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன், எந்த காலேஜும் ரீஅலாட் ஆகலை, ரீடைன்டு அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ரீடைன்டு அப்படின்னு வந்திருக்கு. ரீடைன்டு அப்படின்னா உங்களோட முதல் ரவுண்டில் கிடைத்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது உறுதி செய்யப்பட்டுச்சு. நீங்கள் நேரில் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தீஸ் ஆல் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிது, செகண்ட் ரவுண்டில் எனக்கு ரீஅலாட்மெண்ட் கிடைக்கல, ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச சீட்டில் ஜாயின் பண்ணிட்டேன், செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் கிடைக்கலன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடுங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சி ஜாயின் பண்ணி செகண்ட் ரவுண்டில் எனக்கு ரீஅலாட் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க நீங்களும் ஆன்லைன்லலாம் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ரீஅலாட்மெண்ட் ஆர்டர் நாளைக்கு தான் வரும். ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 26ஆம் தேதி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு பழைய கல்லூரியில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ண கல்லூரியில் போய் காமிச்சிங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கையில் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு புது காலேஜில் ரீஅலாட் ஆன காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சார் செகண்ட் ரவுண்டில் தான் ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆயிருக்கு, ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகல, இப்போ தான் எனக்கு சீட் அலாட் ஆயிருக்குங்கிறவங்க ஃபைனல் ரிசல்ட் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் 26ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அமௌண்ட்டை பே பண்ணி அந்த டியூஷன் ஃபீஸை பே பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் அவங்க சொல்கிற டேட்குள்ளே, அதாவது October 5th சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.